எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பர்த்டே வரப்போகுது டிசம்பர் 15th. இன்னைக்கு என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 25. எனக்கு வந்து அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பல ஐடியாஸ் வந்துச்சு. ஆனால் எனக்கு கரெக்டாக என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. ஸோ அவங்களுக்கு 25th பர்த்டே அப்படிங்கிறதால நம்ம ஒரு 25 கிஃப்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்து நம்ம இப்போ 21 கிஃப்ட்ஸ் வரைக்கும் வாங்கியிருக்கோம். இன்னும் 4 கிஃப்ட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. அந்த கிஃப்ட்டை நம்ம வாங்கி அதை வந்து நான் உங்களுக்கு பேக் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு காமிப்பேன். அப்புறம் அதுக்குள்ளே என்ன கிஃப்ட் இருக்குது அப்படிங்கிறது அவங்க ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் எல்லாமே என்னென்னலாம் பண்ணுறோன்றதை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இந்த ட்ராவல் பேக்கில் இருக்கிறது தான் நம்ம சொன்ன 21 கிஃப்ட்ஸும். அப்புறம் அந்த கிஃப்ட் ரேப்பர்ஸ் கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கு அப்புறம் 22nd கிஃப்டாக நம்மளுக்கு அது டெலிவரி பண்ணிட்டாங்க. அது என்னன்றதும் அவங்க ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் அந்த நீயே போதும். இமைகள் நான்கும் போர்த்தி இதமாய் நாம் தூங்கலாம். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். 25 கிஃப்ட்ஸுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். அதை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. அது வந்து நம்ம கொடுக்கும்போது வாவ் என்னது இது அப்படின்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸையும் சரி ஒரு எமோஷன்ஸு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதெல்லாம் வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. பட் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அது போதும் நம்மளுக்கு. அண்ட் இந்த 25 கிஃப்ட்ஸ் வாங்குறதுக்குமே வந்து நான் ஒரு 3 months வந்து காசு சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட ஒரு சின்ன கிளிப் என்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு அதை ஆட் பண்ணுறேன். அண்ட் அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தாய்மொழி போல. ஹாய், நம்ம வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருக்கோம். திருச்சிக்கு போக போகிறோம் தனுஷை மீட் பண்ணுறதுக்காக. ஹே கைஸ், தனுஷ் வந்து என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நான் வந்து அவனை வெளியே மீட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அவன் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கை முடியல கால முடியல, எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன்னே தெரியல. நான் இவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு நினச்சா ஆக மொத்தத்தில் நான் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த பையனை பாருங்கள். ஓகே பாய். அவன் ஏன் என்னை அப்படி பார்க்குறானா? ஏன்னா நான் அவனை மாட்டி விட்டுட்டேன்னா என்னென்னலாம் பேசக்கூடாது சொல்லி கூட்டிகிட்டு வந்தானோ நான் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டேன் கைஸ். வெந்நீரில் மீன் அணிந்துவே உன் காதலை கடன் வாங்கியே தாங்குவே உன் கண்களில் நீ சிந்தால போதே நம்மை பார்க்க நாளை தேவையில்லை பெண்ணே நாளும் வாழலாம். நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே நீலம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே போக போக ஏனோ நீளும் தூரமே மேகம் வந்து போகும் போக்கில் தூரல் கொஞ்சம் தூரமே நச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும். இந்த இன்பம் துன்பம் எல்லாமே உன்னை சேரட்டும். நான் பகல் இரவு நீ கதை நிலவு என் வெயில் மழையே உன் குடை
ஒளியில்லா உலகத்தில்